Hello and welcome to the worship service of Grace Baptist Church, Grace Valley. Grace Baptist Sabhay, Grace Valley ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். Before we just listen to the sermon, we'll just sing some songs to glorify our God. தேவனை மகிமைப்படுத்தும்படி ஒரு சில பாடல்களை பாடுறதுக்கப்புறம் நாம் நம்முடைய செய்திக்காக நாம் கடந்து செல்வோம். அநாதிதேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதிதேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ளார், சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவனே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவனே. இவனாந்தரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ளார், சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ளார், சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ளார், சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார்.
அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளா. நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ளார், சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா, தூய தேவ பலத்தா. ஆனந்தம் பாடி திரும்பியே வா, தூய தேவ பலத்தா. சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவாய். இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. மகாபரிசுத்தம் கிருபையும் இரக்கம் அன்பு நிறைந்த நம்பின் ஆண்டவரே, இந்த காலை பொழுதுக்காக நன்றி எடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உமது அனாதி தீர்மானத்தின்படி நாங்கள் ஒருமித்து கூடி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்ப்பதற்கு உண்டான கிருபினை தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கெடுக்கத்தக்கத்தான கிருபினை தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி தெய்வமே. இது உலகம் மொத்தம் ஆண்டவரே, வேறுபட்டு தனித்தனியாக இருக்கும்போது கூட கர்த்தாவே உம்மை நோக்கி பார்ப்பதற்கு உண்டான கிருபினை எங்களுக்கு தந்த தெய்வக்காக நன்றி தெய்வமே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே, இந்த ஆராதனை முழுவதையும் கருத்தில் ஒப்புடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே உமது கிருபை கூட இருக்க நீ உதவி செய்யணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வரக்கூடிய இந்த ஆராதனையில் பங்கு பெற ஆராதனையில் வரக்கூடிய எல்லா பகுதியும் கருத்தில் ஒப்புடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் ஆசீர்வதி, நீர் பலப்படுத்தும், நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. வரக்கூடிய செய்திக்காக நன்றி எடுக்கிறேன் கர்த்தாவே. செய்தியை போதிக்கிற போதர்களுக்காக நன்றி எடுக்கிறேன் கர்த்தாவே. அவருக்கு தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் பத்திலிருந்து கட்டளையிட வேணுமா கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சரீரத்துக்கு தேவையான பலனையும் தந்தரல வேணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளில் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தாவே, எங்கள் சபை விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் கருத்தில் ஒப்புடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருத்தருக்கும் தேவையான சரீர சுகத்தை தந்தரல வேணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தீங்கிலிருந்து விலக்கி காத்துள்ள வேணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நாங்கள் உலகத்திலிருந்து வேறுபட்டவர்களாய் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் இருக்க நீர் உதவி செய்யணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தெய்வமே, இந்த நாளில் நாங்கள் உமது குமாரனின் சாயலை பெற்று உமது நாமத்தின் மகிமைக்கென்று ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருத்தரையும் தகுதிப்படுத்த வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கே, கர்த்தரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.
என்னேசுராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என்னேசுராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கடலென்றும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலென்றும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ, கடவாத எல்லையே என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ, கடவாத எல்லையே என் வாழ்வில் தாரும். என்னேசுராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என்னேசுராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். இளவுண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். இளவுண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரீருள் சேதங்கள் அணுகாத பரனே என் முன்னில் தீபமாய் வாரும். பாரினில் காரீருள் சேதங்கள் அணுகாத பரனே என் முன்னில் தீபமாய் வாரும். என்னேசுராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என்னேசுராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே.
என்னேசுராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என்னேசுராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். மகா இறக்கமும் கிருபையும் இருந்த அன்பின் பரலோக பிதாவே, ஜீவனுள்ள தேவனே, இந்த கர்த்தருடைய நாளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் அனைவரையும் இம்மட்டும் காத்து வழிநடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலே வீடுகள் தோறும் உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் கொடுத்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் வேதத்தை எடுத்து போதிக்கிற உம்முடைய தேவதாசனை வல்லமையை எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் வழிநடத்தணும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் சின்ன நல்ல பிதாவே, ஆமென். யாக்கோபு அதிகாரம் 1. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது: என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். Hello, welcome back to the sermon. Today we are going to just start a new book, and we'll just have the series of sermon in the coming weeks. வருகிற ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு புத்தகத்திலிருந்து நாம் தொடர்ந்து பிரசங்கம் கேட்க போகிறோம். The book we have chosen is the Epistle of James. தெரிந்து கொண்ட புத்தகம் நிருபம் யாக்கோபின் நிருபம். So the test of genuine faith, and that is the title for the sermon today. உண்மையான நம்பிக்கையினுடைய சோதனைகள் என்றுதான் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு. So this is an introduction to the book of James. யாக்கோபின் புத்தகத்தினுடைய ஒரு துவக்க உரை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது. A man once called his girlfriend to express to her his undying love for her. ஒரு வாலிபன் அவருடைய சிநேகிதின் இடத்துல அழைத்து அவன் எவ்வளோ அந்த பெண்ணை நம்புகிறது என்று சொல்லும்படிக்கு கூப்பிட்டு, ஐ லவ் யூ ஸோ மச் அண்ட் ஐ வில் டூ எனி திங் ஃபார் யூ, நான் உன்னை அவ்வளோ நேசிக்கிறேன், என்ன வேணாலும் உனக்காக நான் செய்வேன் என்று சொல்லி அந்த நபர் சொன்னார். இன்ஃபேக்ட் ஐ வுட் கிளைம் த ஹையஸ்ட் மவுண்டன் ஃபார் யூ, நான் இமயமலை கூட உனக்காக நான் தாண்டுவேன், நான் ஏறுவேன் என்று சொல்லி, ஐ வுட் ஸ்விம் த வைடஸ்ட் ஓஷன், அந்த பெரிய விசாலமான கடலையும் நான் நீச்சல் அடித்து உனக்காக நான் தாண்டுவேன் என்று சொன்னான். ஐ வுட் சாக்ரிஃபைஸ் மை ட்ரீம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் ஜஸ்ட் டு ஹாவ் யூ, உன்னை அடையும்படிக்கு என்னுடைய அபிலாஷங்களையும் என்னுடைய கனவுகளையும் நான் பலி கொடுக்குறேன் என்று சொல்லி அந்த நபர் சொன்னார். ஐ வில் கிவ் மை வெரி லைஃப் ஃபார் யூ, என்னுடைய உயிர் கூட நான் உனக்காக கொடுத்துருவேன் என்று அந்த வாலிபன் சொல்லிவிட்டார். ஸோ பை லிஸ்னிங் டு ஹிம் ஷீ செட், ஐ லவ் யூ டூ. அது கேட்ட உடனே இந்த பெண்மணின்னு சொன்னேன்னு தெரியுமா, நானும் உன்னை அவ்வளோ நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பெண்மணி சொன்னேன், கேன் யூ கம் ஓவர் ரைட் நவ், இப்போது எனக்கு ஒரு வேண்டுதல், நீ எனக்கு என்னுடைய வீட்டில் இப்போ திடீர்னு கொஞ்சம் வர முடியுமா என்று கேட்டேன். அண்ட் he said, I can't come right now. அவன் என்ன சொன்ன தெரியுமா, எனக்கு இப்போ வர முடியாது. அண்ட் she asked, why you cannot come? And he said, it is raining outside.
வெளியே மழை பெஞ்சு கொண்டு இருக்கிறது என்று சொல்லி. த கொஸ்டின் இஸ், டு வி ரியலி பிலீவ் வாட் வி சே? கேள்வி, நாம் சொல்லுகிற காரியம் நாம் நம்புகிற நபர்களோ என்ற கேள்வி. ஜேம்ஸ் வாண்ட் டு நோ, டு யூ ரியலி பிலீவ் வாட் யூ ப்ரொஃபஸ்? யாக்கோபுக்கு தெரிய வேண்டியது, நீர் ஆண்டவரை நம்புகிறேன் என்று சொன்னது உண்மையாக நீ நம்புகிறது உண்டோ என்று சொல்லி. Let me ask you, how many of you believe that Jesus Christ is God? இயேசு கிறிஸ்து தேவன் என்று எத்தனை பேர் நம்புறது என்ற ஒரு கேள்வி நான் உங்களுக்கு எழுப்புகிறேன். That is, although we deserve eternal punishment, நித்தியமான தண்டனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நபர்களாக இருந்தாலும், in a fiery hell, அது எங்கே? எரிநரகத்தில் தான். And God was in no way obligated to save us. ஆனால் தேவன் நம்மை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் உத்தரவாதம் உள்ள ஒரு நபராக இல்லை. ஓகே, அவருக்கு அந்த ஒரு காரியம் அவர் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. பட் he reached down in his grace and showed mercy to you and me in the death of Jesus Christ on the cross for our sins. நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் நமக்காக மரிக்கும்படிக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி பிதாவாகிய தேவன் உலகத்தை அவ்வளோ அன்பு கூர்ந்தார் என்று நமக்கு தெரியும். Do we believe that Christ Jesus is our Lord? கிறிஸ்து இயேசு நம்மளுடைய கர்த்தர் என்று நாம் நம்புவதுண்டோ? That is, by virtue of being the creator of the universe and by virtue of having brought us on the cross, that he is our master and owns every part of us. அவர் நம்மை சிலுவையிலே அவர் விடுவித்தார் என்றும், அவர் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களும் அவருக்கு சொந்தம் என்றும் நாம் நம்புவதுண்டோ? அவர் இந்த உலகத்தை உருவாக்கின, இந்த அண்ட சராசரத்தையும் உருவாக்கின தேவன் என்று நாம் நம்புவது உண்டோ? Do we believe that Jesus Christ is coming again and we could stand before him by virtue of being called home to him today, or by his calling his saints home today via the rapture? சபையினுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் மூலமாக அவருடைய அந்த பரிசுத்தவான்களோடு சேர்ந்து நாம் எடுத்துக்கொள்ளப்படும் என்று நாம் விசுவாசிக்கிறது உண்டோ என்ற கேள்வி. Do we believe that we this very day could stand before him? அவருடைய முன்பதாக இந்த நிமிஷமே, இந்த நாளிலே அவர் முன்பதாக நம்மளால் நிற்க முடியும் என்ற காரியம் நீங்கள் நம்புவதுண்டோ? The answer to those for probably all of us listening to me will be yes. இந்த கேள்விக்கு பதில் என்னை கேட்கிற எல்லாரும் என்ன பதில் சொல்ல தெரியுமா? ஆம் என்ற பதில் தான் சொல்லும். பட் do we act like we believe that? இந்த காரியங்கள் எல்லாம் நாம் விசுவாசிக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அப்படி அமைந்திருக்கிறதா என்ற கேள்வி. Do we act day in and day out like we believe that Jesus is God? இயேசு தேவன் என்று நாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்முடைய செயல்பாடு மூலம் விசுவாசிக்கிறதா நாம் மற்ற நபர்களுக்கு எடுத்துக்காட்டுறதுண்டா? that he is our savior, அவர் என்னுடைய மீட்பர் என்று நாம் மற்ற நபர்களுக்கு எடுத்துக்காட்டுவதுண்டா? With appropriate action to the fact that he has in his grace done for us what we could not do for ourselves. நம்மளால் செய்ய முடியாத காரியங்கள் நமக்காக அவர் செஞ்சது என்று அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா என்று. that he is our master, அவர் நம்மளுடைய எஜமானாய் காணப்படுகிறது. and do we believe that and the other creeds of Christendom? நாம் அது நம்புகிறதும் இந்த கிறிஸ்துவத்தினுடைய அந்த விசுவாச கோட்பாடுகளை நம்புவதுண்டோ? we profess them. இதெல்லாம் நம்ம வாசித்து அது நாம் நம்புகிறேன் என்று சொல்லும். but do we really believe them by acting them out? இந்த காரியங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பாட்டு முறையில் நம்ம கொண்டு அதை பயன்படுத்துவது உண்டோ என்ற கேள்விதான் இன்றைக்கு காலையில் கேட்குறது. யூ see, correct doctrine must result in correct behavior. சரியான உபதேசம் சரியான சுபாவத்தை கொண்டு வர வேண்டும், உருவாக்க வேண்டும் என்று தான் அதுக்கு அர்த்தம். What we call orthodoxy, that is proper belief, proper profession. ஆர்த்தடாக்ஸி என்ற அந்த ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தம் சரியான நம்பிக்கை, சரியான அறிக்கை என்று தான் அதுக்கு அர்த்தம். will be empty if it is not developed in its orthopraxy. அது சரியான முறையில் நமக்கு அது இல்லை என்று சொன்னால் நமக்கு ஆர்த்தோபாக்ஸி இல்லாமல் வரும். ப்ராப்பர் ப்ராக்டிஸ் ஒரு ப்ராப்பர் பிஹேவியர், சரியான சுபாவங்களும் சரியான அந்த செயல்பாடுகளும் நமக்கு இல்லாமல் வரும். இன் ஜேம்ஸ் intensely practical letter, he writes to counter a superficial faith by arguing for the necessity of fruit of the evidence of true salvation.
இந்த யாக்கோபின் புத்தகம் வந்து ரொம்ப தீவிரமாக செயல்பாட்டு முறையிலுள்ள ஒரு நிரூபத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறது. அதில் மேலோட்டமான ஒரு விசுவாசத்தை வந்து அவர் வந்து அதுக்கு விரோதமாக தான் அவர் வந்து பேசியிருக்கிறது. அதுக்கு என்ன தெரியுமா, ஒரு விசுவாசத்துக்கு பலன் கொடுக்க வேண்டும், உண்மையான ரட்சிப்பினுடைய பலன் கொடுக்கிற நபர்களோ என்ற விசுவாசிகளிடத்தில் அவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். James at once exhort and encourage his readers to demonstrate the genuineness, the reality of their profession by the response to the test of genuine faith. இந்த விசுவாசத்தினுடைய உண்மையான விசுவாசத்தினுடைய அந்த நம்பிக்கையினுடைய சோதனைகள்னால ஒரு மனிதன் வந்து அவர் சொல்லுகிற காரியம் உண்மையாகவே வந்து நம்புகிறது உண்டா என்று அவனுடைய செயல்பாட்டு மூலம் மற்ற நபர்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்று தான் யாக்கோபு நமக்கு எடுத்து சொல்லுவது. அவர் over the next few months we are going to be looking at the book of James on Sundays. ஞாயிற்றுக்கிழமைகளில் அடுத்த கொஞ்சம் ஒரு சில மாதங்கள் இந்த யாக்கோபின் புத்தகம் தான் நான் வந்து பார்க்க போகிறது. இட் இஸ் ஜேம்ஸ் ஹார்ட் பீட் டு டெஸ்ட் வெதர் ஆர் நாட் வி பிலீவ் த திங்ஸ் வி ப்ரொஃபஸ் அண்ட் சே வி பிலீவ். நாம் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற காரியங்கள் நாம் உண்மையாக விசுவாசிக்கிறது உண்டா என்ற ஒரு சோதனை அவர் நமக்கு கொடுக்கிறார். அண்ட் ஜேம்ஸ் does test that by giving us 9 tests of genuine faith. யாக்கோபு வந்து நமக்கு இந்த உண்மையான நம்பிக்கையினுடைய 9 சோதனைகள் அவர் வந்து நமக்கு கொடுக்குறார். டுடே ஐ வுட் லைக் டு ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் யூ டு த புக் ஆஃப் ஜேம்ஸ். இன்றைக்கி வந்து யாக்கோபின் அந்த நிரூபம் வந்து நம்ம வந்து ஒரு துவக்குறை என்ற முறையில் உங்களுக்கு எடுத்து சொல்ல நான் விரும்புகிறேன். இஃப் ஐ வர் டு ஆஸ்க் யூ ஹூ இஸ் த கிரேட்டஸ்ட் கிறிஸ்டியன் இன் த நியூ டெஸ்டமென்ட், ஹூ வுட் யூ சே? புதிய ஏற்பாடில் பிரபலமான ஒரு கிறிஸ்துவன் யார் என்று சொன்னால் என்று கேட்டால் நீங்கள் அதுக்கு என்ன பதில் கொடுக்கும்? யார் என்று நீங்கள் பதில் கொடுக்கும்? வித்தவுட் மச் டவுட் மோஸ்ட் வுட் சே பால் இஸ் த கிரேட்டஸ்ட் கிறிஸ்டியன் இன் த நியூ டெஸ்டமென்ட். அதாவது சந்தேகத்துக்கு இடையில்லாமல் திடீரென்று ஒரு சில நபர்கள் என்ன சொல்ல தெரியுமா, அப்போஸ்தலனாகிய பவுல் தான் புதிய ஏற்பாடில் பிரபலமான ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வார். அண்ட் ஹூ குட் ஆர்கியூ வித் தட்? அதில் வந்து அதுக்கு வாக்குவாதம் பண்ண யாராலையும் முடியாது. பை விர்ச்சு ஆஃப் ஃபெய்த் தட் பால் wrote 13 letters in the New Testament. அதாவது புதிய ஏற்பாடில் 13 கடிதங்கள் தான் அவர் வந்து எழுதியுள்ளது. that Paul traveled throughout the known world. அன்றைக்கு தெரிந்த எல்லா இடங்களிலேயும் உலகத்தின் பகுதிகளிலேயும் பயணம் பண்ண ஒரு நபர் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல். and his very life for the sake of the gospel. அவருடைய வாழ்க்கை வந்து சுவிசேஷத்துக்கு ஒப்பு கொடுத்தது என்று நமக்கு தெரியும். ஹூ குட் டவுட் தட் பால் வாஸ் த கிரேட்டஸ்ட் கிறிஸ்டியன் இன் த நியூ டெஸ்டமென்ட்? அதாவது பவுல் தான் வந்து புதிய ஏற்பாடில் பெரிய பிரபலமான ஒரு கிறிஸ்தவன் என்று யாருக்கும் சந்தேகத்துக்கு இடம் கிடையாது. சம் வுட் சே பீட்டர். ஒரு சில நபர்கள் பேதுரு என்று சொல்லும். ஃபார் இட் வாஸ் பீட்டர்ஸ் ப்ரொஃபஷன் அப்பான் விச் கிரைஸ்ட் செட் ஐ வில் பில்ட் மை சர்ச். நான் என்னுடைய சபையை கட்டுவேன் என்று பேதுருவினுடைய அறிக்கையில் தான் வந்து இயேசுக்கு சொன்னது, நான் வந்து என்னுடைய சபையை கட்டுவேன் என்று சொல்லி. இட் வாஸ் பீட்டர் ஹூ வாஸ் செட் டு பி த அப்போஸ்டல் டு த ஜூஸ். யூத மக்களுக்குள்ள அப்போஸ்தலனாக பேதுரு வந்து தெரிந்து கொண்டார் என்று நமக்கு தெரியும். இட் வாஸ் பீட்டர் ஹூ ஆல்சோ கேவ் ஹிஸ் லைஃப் ஃபார் த காஸ்பல் அண்ட் ட்ரெடிஷன் சேஸ் வாஸ் crucified upside down for the sake of the gospel. பேதுருவும் கூட சுவிசேஷத்துக்கு தன்னுடைய உயிரை கொடுத்த ஒரு நபர். அது மட்டுமல்ல, சுவிசேஷத்துக்காக அந்த சிலுவையில் தழகீழாக அறையப்பட்ட ஒரு நபர் என்றும் வரலாறு நமக்கு எடுத்து சொல்கிறது. சம் வுட் சே ஜான். ஒரு சிலர் வந்து என்ன சொல்ல தெரியுமா, யோவான் தான் பிரபலமான புதிய ஏற்பாடில் கிறிஸ்துவன் என்று சொல்லி, த பிலவட் டிசைபிள், கிறிஸ்துவனுடைய அந்த ரொம்ப அவர் நேசிக்கிற ஒரு சீஷன், ஹூ வாக் வித் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்து, ஹூ ரோட் த புக் ஆஃப் ரெவலேஷன் வைல் எக்ஸைல்ட் on an island in Patmos. பத்மோஸ் தீபில் நாடு கடத்தப்பட்ட அந்த நிலைமையில் அவர் வெளிப்படுத்தின விசேஷம் கூட அங்கே வைத்து எழுதினார். And according to tradition was also martyred for the cause of gospel. சுவிசேஷத்துக்கென்று அவரும் வந்து உயிர் கொடுத்த பலி கொடுத்த ஒரு நபர் தான். How many would say James? எத்தனை பேர் வந்து புதிய ஏற்பாடில் வந்து பிரபலமான கிறிஸ்துவன் வந்து யாக்கோப் என்று எத்தனை நபர்கள் சொல்லும்? Probably nobody would say James. யாருமே வந்து யாக்கோபினுடைய பேரை சொல்லாது. And for the reason that is the most of us don't know much about James. காரணம் என்ன தெரியுமா, யாக்கோபை குறித்து ஏராளமான அந்த காரியங்கள் வந்து நமக்கு ஏராளமான நபர்களுக்கும் தெரியவில்லை. ஸோ ஜேம்ஸஸ் லெட்டர் ஸ்டார்ட் சிம்பிளி. இந்த யாக்கோபனுடைய நிருபம் அவர் தொடங்கும்போது எளிதான முறையில் தான் தொடங்கினது. Probably nobody would say that James, a servant of God and of the Lord Jesus Christ. யாக்கோபு தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய தாசனாகிய யாக்கோபு என்று சொல்லி இவர் இது துவங்குகிறார்.
Who is this James? இந்த யாக்கோபு யார்? Few know who James is because James is not a prolific as some of the other well-known people. அது மற்ற நபர்களைப் போல நன்கு அறியப்பட்ட ஒரு நபர் கிடையாது யாக்கோபு. But we will find that he is at least the prominent as some of other Christians in the New Testament. புதிய ஏற்பாடில் இருக்கக்கூடிய நபர்களை போல சிறப்பு மிக ஒரு நபர் தான் இவர் என்று நாம் பார்க்க போகிறது. Who is James first of all? இந்த முதல் முறையாக இந்த யாக்கோபு யார்? The identity of James. யாக்கோபனுடைய அடையாளம் என்ன? James is the brother of Jesus. இயேசுவினுடைய சகோதரன் தான் இந்த யாக்கோபு. More specifically, James is the younger half brother of the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இளைய பாதி சகோதரன் தான் யாக்கோபு. James was Jesus' younger brother. அதாவது அவருடைய இளைய சகோதரன் அல்லது இயேசு கிறிஸ்துவுடைய தம்பியாக இருந்தது இந்த யாக்கோபு. Obviously, he has to be younger than Jesus. இயேசு கிறிஸ்துவோடு இளையவனா இந்த யாக்கோபு காணப்பட வேண்டும். Because we know the circumstances of Jesus' birth. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறவியை குறித்து நம்மளுக்கு தெரியும். He was born of a virgin. அவர் ஒரு கன்னிகையிலே அவர் ஜனித்தார். His mother Mary had no child and had not been with a man prior to the birth of Jesus. இயேசுவினுடைய பிறப்புக்கு முன்பதாக மரியாளுக்கு ஒரு குழந்தை இல்லை. அவர் ஆணோடு ஒரு உறவும் வைத்தது கிடையாது. Now, so Mary and Joseph not only were not married. இந்த அதிசயமான இந்த கருத்தோட்டம், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு முன்பதாக மரியாளுக்கு யோசேப்புக்கு தொடர்பு கிடையாது. காரணம் அவர் திருமணமும் பண்ணவில்லை. பட் தே ஹேட் நோ சில்ட்ரன் அட் தட் டைம். அந்த நேரத்தில் அவங்களுக்கு குழந்தைகள் ஒன்றுமே இல்லை. பட் லேட்டர் த பைபிள் சைஸ் தே டிட் ஹாவ் சில்ட்ரன். வேதம் என்ன சொல்ல தெரியுமா? அதுக்கப்புறம் இவர்களுக்கு குழந்தை பிறந்தது. ஜீசஸ் வாஸ் த ஓல்டஸ்ட் சைல்ட் ஆஃப் மேரி. மரியாளுடைய மூத்த குமாரன் இயேசுவாயிருந்தது. And I believe the next child born to Joseph and Mary was James. நான் நம்புகிற ஒரு காரியம், அடுத்த குழந்தை யோசேப்புக்கும் இந்த மரியாளுக்கும் பிறந்த குழந்தை யாக்கோபாயிருந்தது என்று நான் நம்புகிறேன். He was not only younger, அவர் இளைய சகோதரன் மட்டுமல்ல, James was the half brother of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய பாதி சகோதரன் கூட இந்த யாக்கோபு. James and Jesus did not have the same father. யாக்கோபுக்கும் இயேசுவுக்கும் ஒரே பிதா இருந்ததில்லை. பட் தே ஹேட் இன் காமன் த சேம் மதர். அவர்கள் 2 பேருக்கும் மரியாள் தாயாய் காணப்பட்டது. Did you know that Roman Catholic tradition teaches that Mary did not have any other children after Jesus, that she was a virgin? அது இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு குழந்தைகளும் மரியாளுக்கு பிறக்கவில்லை என்று சொல்லி யார் சொல்கிறது? ரோமன் கத்தோலிக்க சபை சொல்கிறது. அது தவறான அவருடைய பரம்பரையான ஒரு கல்வி. அண்ட் அவர் என்ன தெரியுமா? நித்திய கன்னிகையாய் காணப்பட்டது என்று சொல்லி அவர் சொல்கிறது. ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் யாருமே கன்னிகையாக இருக்க முடியாது. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அவங்களுக்கு தெரியாது. தட் இஸ் கான்ட்ரரி டு ஸ்கிரிப்சர். இது வேதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் கூட அவருடைய கல்வி. Matthew chapter 13:53 to 56. You read that and you will understand that. மத்தாய் 13 அதிகாரம் 53 56 வரை நீங்கள் வாசித்தால் அது உங்களுக்கு தெரியும். When Jesus had finished these parables, இந்த ஊமைகள் அவர் முடித்த பொழுது, he moved on from there. அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். Coming to his hometown, அவருடைய அந்த அந்த கிராமத்துக்கு அவர் விட்டார். He began teaching the people in their synagogues. அவருடைய சினகோகுகளில் இந்த இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு கல்வி அளித்து விட்டார். And they were amazed. இவர் கல்வி கொடுக்கறதை பார்த்து, இவர் பேசுவதை பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். Where did this man get wisdom and these miraculous powers? அவருடைய ஆச்சரியத்துக்கு காரணம், இந்த மனிதனுக்கு எங்கிருந்து இந்த அறிவு எல்லாம் கிடைத்தது, இந்த திவ்யாற்புதம் செய்கிற இந்த வல்லமை எங்கிருந்து பெற்றது என்ற கேள்விதான். They asked, isn't this the carpenter's son? இது அந்த தச்சனுடைய மகன் அல்லவா என்ற ஒரு கேள்வி அவர் கேட்டார். Isn't his mother's name Mary? அவருடைய தாயாருடைய பேர் மரியாள் என்றல்லவா? And aren't his brothers James, Joseph, Simon and Judas? அவருடைய சகோதரர்கள் யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதாஸ் என்பவர்கள் அல்லவா? Aren't all his sisters with us? அவருடைய சகோதரிகள் கூட நம்மோடு கூட இல்லவா என்ற கேள்வி அவர் கேட்குறார்.
என்ன தெரியுமா? இவர் சர்வசாதாரணமான ஒரு மனிதன், ஒரு ஆசாரிக்கு அல்லது ஒரு தச்சனுக்கு பிறந்த ஒரு நபர் வந்து இவ்வளோ அதிசயங்களும் இவ்வளோ வந்து திறமையும் பெற்ற ஒரு நபராக எப்படி இருக்கும் என்ற சந்தேகம், அந்த ஆச்சரியம் தான் அவருக்கு இருந்தது. ஜேம்ஸ் வாஸ் தி ஓல்டஸ்ட் ஆஃப் ஜோசப் அண்ட் மேரிஸ் அதர் சில்ட்ரன். யோசேஃபுக்கும் மரியாளுக்கும் பிறந்த மற்ற குழந்தைகளுக்கு மூத்த ஒரு மகனாய் யாக்கோபு காணப்பட்டது. He is listed first because he is the oldest. அவருடைய பேர் முதல்ல சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் வந்து மூத்த குமாரனாக இருந்ததுனால தான். அண்ட் வாஸ் த கஸ்டம் இன் த நியூ டெஸ்டமெண்ட். அந்த புதிய ஏற்பாடில் சொல்லும் பொழுது, இப்போ நான் முதல்ல பார்த்த அவருடைய சகோதரர்கள் யாக்கோபு, யோசேப் அப்படி சொல்லி யாக்கோபுடைய பேர் முதல்ல சொன்னது. இன்ஃபேக்ட் ஐ பிலீவ் ஹி வாஸ் வெரி க்ளோஸ் இன் ஏஜ் டு ஹிம்செல்ஃப். இயேசுவோடு வயதிலே வந்து ரொம்ப நெருங்கி இருந்த ஒரு நபர் என்று நான் நம்புகிறேன். For this reason we know that Jesus died at the age of 33. 33வது வயசில் இயேசு கிறிஸ்து மரித்தது என்று நமக்கு தெரியும். And was resurrected, ascended. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், பிதாவண்டை போனார். And 40 days thereafter in the New Testament church began. அதுக்கு 40 நாளுக்கு அப்புறம் வந்து புது ஏற்பாடு சபை வந்து துவங்கினது. ஜேம்ஸ் became the first pastor of the first church in the New Testament. புதிய ஏற்பாடில் அந்த ஆதிம சபைக்கு, முதல் சபைக்கு முதல் போதகராக யாக்கோபு இருந்தது. It was common custom that a man could not be elder or pastor until he was at least 30 years of age. 30 வயது ஆகாமல் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு சபையினுடைய போதகராக அங்கே இருக்க முடியாது என்றது நாம் வரலாறில் தெரிந்து கொள்ளலாம். By the way, that's a good policy that a man have some degree of maturity before he steps behind the sacred desk and tries to lead God's flock. அதாவது தேவனுடைய மந்தைகளை அவர் வந்து மேய்க்கும்படிக்கு அவர் வந்து அந்த கொண்டு சரியான திசையில் நடக்குவதற்கு அவருக்கு வந்து வயதில் முதிர்ச்சி உள்ள நபராக இருந்தால் ரொம்ப நல்ல ஒரு காரியம்தான். பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ரெடிஷன், இந்த ஒரு பரம்பரையான ஒரு காரியம் இருந்ததுனால இன் ஆல் லைக்லிஹுட் ஜேம்ஸ் வாஸ் அட்லீஸ்ட் 30 when Jesus was 33. அப்போ இந்த பரம்பரை நம்ம பார்க்கும் பொழுது, வழக்கங்களை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்கு 33 வயசாக இருக்கும்போது யாக்கோவுக்கு 30 வயசு ஆயிருந்தது என்று நாம் வந்து நம்பலாம். They were probably 1 to 3 years apart. 1 இருந்து 3 வயது வரைக்கும் அவருக்கு வந்து வித்தியாசம் வயதில் இருந்திருக்கலாம். ஸோ ஜேம்ஸ் வாஸ் தி ஓல்டஸ்ட் சன் ஆஃப் ஜோசப் அண்ட் மேரிஸ் அதர் சில்ட்ரன். நாம் சொன்ன மரணமாக மரியாளுடைய மற்ற பிள்ளைகளுடைய மூத்த பிள்ளை தான் இந்த மரியாளுக்கு யோசேப்புக்கு அந்த பிள்ளைகளுடைய மூத்த பிள்ளை தான் யாக்கோபு. ஜேம்ஸ் grew up with Jesus. யாக்கோபு இயேசுவோடு சேர்ந்து வளர்ந்து வந்தான். Now think about this. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். What would that have been like to grow up in the home of a creator of the universe? இந்த அண்ட சராசரத்தை சிருஷ்டிகர்த்தருடைய வீட்டில் நீங்கள் வந்து வசிக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். What if you had an older brother who never did anything wrong? உங்களுக்கு ஒரு மூத்த சகோதரன் இருந்தது, அந்த மூத்த சகோதரன் ஒரு தவறும் செய்யாத ஒரு சகோதரன் உங்களுக்கு இருந்தது என்று நினைத்து பாருங்கள். Now the fact is that Jesus never sinned. He always knew the answer. இயேசு கிறிஸ்து பாவம் ஒருபோதும் செய்யவில்லை. அவருக்கு வந்து எல்லாற்றினுடைய பதில் தெரிஞ்ச ஒரு நபர். And James was in the home of Jesus. யாக்கோபு இயேசுனுடைய குடும்பத்தில் வளர்ந்து வந்தார். பட் நோட்டீஸ் திஸ் இன்க்ரெடிபிள் திங். ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. ஜேம்ஸ் did not believe in Jesus at least up until short before his crucifixion. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி மட்டும்தான் யாக்கோபு இயேசு கிறிஸ்துவை நம்பினது. அதுக்கு முன்னாடி அவர் வந்து அவர் தேவன் என்று ஒருபோதும் நம்பவில்லை. The Bible says that his brothers did not believe in him. வேதம் நமக்கு சொல்கிறது அவருடைய சகோதரர்கள் அவரை நம்பவில்லை என்று சொல்லி. And John 7:5 says, யோவான் 7:5 இவ்வாறு சொல்கிறார், ஈவன் his own brothers did not believe him. அவருடைய சொந்த சகோதரர்கள் கூட அவரை நம்பவில்லை என்று சொல்லி. This was just 7 months before his crucifixion. 7, அதாவது இவருடைய சிலுவை மரணத்துக்கு 7 மாதம் முன்பு தான் இது வந்து சொல்கிறது. That include James. அது யாக்கோவும் அதில் உட்பட்டது. His brothers thought Jesus was out of his mind. அவருடைய சகோதரர்கள் நினைத்தது இயேசு கிறிஸ்துவுக்கு என்னமோ கொஞ்சம் மேலே லூஸாக இருந்தது, பைத்தியக்காரத்தனமாக இருந்தது என்று அவர் நம்பினார். ஜேம்ஸ் வாஸ் சேவ்ட் ஆஃப்டர் த ரெசரக்ஷன். யாக்கோபு இயேசு கிறிஸ்துவோட உயர்த்தெழுதல் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ரட்சிக்கப்பட்டது. ஸோ வேர் டிட் திஸ் ஜேம்ஸ் கம் ஃப்ரம்? யாக்கோபு எங்கிருந்து வந்தது? ஹவு டிட் ஜேம்ஸ் பிகேம் த ஃபாஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நியூ டெஸ்டமென்ட் சர்ச்? முதல் அந்த புதிய ஏற்பாடு சபையினுடைய போதகராக எப்படி இந்த
யாக்கோபு நிகழ்ந்தது. How did James become prominent enough that he can identify himself simply as James when he writes this epistle? இந்த நிருபம் எழுதும் பொழுது அதாவது எளிதான முறையில் யாக்கோபு என்று சொல்லி இவரால் எப்படி எழுத முடிந்தது, அவர் எப்படி இவ்வளோ பிரபலமான ஒரு நபராய் மாறினது? Considering that 7 months before the Lord's crucifixion he did not believe in Jesus. 7 மாதத்துக்கு முன்பதாக, சிலுவை மரணத்துக்கு 7 மாதத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை நம்பின ஒரு நபரும் கிடையாது. பைபிள் doesn't say when and where James was converted. வேதம் யாக்கோபு எங்கே அவர் விசுவாசியானது என்பதை குறித்து வேதம் எங்கேயும் சொல்லவில்லை. But the Bible but we know somewhere between the statements of John 7 and the beginning of the church in the book of Acts. அதாவது யோவான் 7லேயும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தொடங்குறது அதுக்கு இடையில என்று நமக்கு தெரியும். ஜேம்ஸ் வாஸ் கன்வெர்ட்டட். அந்த சமயம் தான் அவர் கிறிஸ்துவத்துக்கு வந்தது. The Bible does tells us that in between that time something happened with James. அதனுடைய அந்த யோவான் 7க்கும் அப்போஸ்தலர் நடவடிக்கை அந்த புத்தகத்தின் இடையில அப்போஸ்தலன் யாக்கோபுக்கு ஏதோ ஒன்று நேரிட்டது. In 1 Corinthians 15, Paul is recounting the appearances of the resurrected Lord to numerous groups of people. 1 கொரிந்தியர் 15 பவுல் இயேசு கிறிஸ்து உயர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏராளமான கூட்ட நபர்களுக்கு அவர் எடுத்து சொல்கிறதை நம்மளால் புரியும். And in verse 7 Paul says that the resurrected Lord appeared to James. இந்த 7வது வசனத்தில் பவுல் என்ன சொல்கிறது தெரியுமா? இந்த உயர்த்தெழுந்த இயேசு யாக்கோபுக்கு பிரத்யட்சமானார் என்று சொல்லி. I find it interesting that the Lord went to his own household after he rose from the dead. மரணத்திலிருந்து அவர் உயர்த்தெழுந்த உடனே தன்னுடைய வீட்டுக்கு தான் நம்முடைய கர்த்தர் போனது என்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம்தான். I personally believe that James was saved after having seen the resurrected Lord himself. உயர்த்தெழுந்த கர்த்தரை முகாமுகமாக நேரடியாக பார்த்த உடனே தான் அவரை நம்பினது, விசுவாசித்தது என்று நான் நம்புகிறேன். We do know that James was saved. ஆனால் யாக்கோபு ரட்சிக்கப்பட்ட நபர் என்று நம்மளுக்கு தெரியும். For in Acts 1:14 we find him after the resurrection. அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:14 இந்த உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் யாக்கோபை நம்மளால் பார்க்க முடியும். After the ascension of Jesus, there in the upper room with the other 120 disciples as the Lord had instructed. கர்த்தர் கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அடிப்படையில் 120 பேர் மேல் வீட்டில் இருக்கும் பொழுது அதுக்கு அவர் கூட யாக்கோவும் இருந்தது என்று நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் வெயிட்டிங் ஃபார் த ப்ராமிஸ்ட் ஹோலி ஸ்பிரிட். பிதாவினால் வாக்தத்தம் பண்ண அந்த பரிசுத்தாவியை பெரும்படிக்கு அவர் அங்கே அவங்க இருக்கும் பொழுது. அண்ட் வித் த பிகினிங் ஆஃப் த சர்ச் ஜேம்ஸ் வாஸ் thrust into prominence. அந்த சபை ஆரம்பமான உடனே யாக்கோபு ரொம்ப பிரபலமான ஒரு நபராய் மாறினது. ஜேம்ஸ் வாஸ் thrust into great prominence. அவர் பெரும் முக்கியம் வாய்ந்த ஒரு பெற்ற நபராய் அவர் காணப்பட்டது. As I mentioned, he became the pastor of the first New Testament church. புது ஏற்பாடில் ஆதிம சபையில் போதகனாக அவர் இருந்தது என்று நான் ஏற்கனவே சொன்னது. In Acts 12, Peter is released miraculously from prison. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தில் பேதுரு திவ்யாத்புதமாக சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். He sends word back to Jerusalem to say that he has been released, and he says, tell James that I have been released. அவர் விடுதலை பெற்ற உடனே எருசலேமில் அந்த சபைக்கு அவர் ஒரு செய்தி கொடுத்தேன்னு தெரியுமா? யாக்கோபின் இடத்துல நான் விடுதலை பெற்றேன் என்று அவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று அவர் சொன்னார். In Acts 15, a great controversy arose in the New Testament church. புது ஏற்பாடில் பெரிய ஒரு குழப்பம் அங்கே ஏற்பட்டது. அப்போ அந்த சபையிலும் குழப்பம் நேரிட்ட ஒரு சபை தான் நம்மளே மாதிரி தான். ஸோ த கான்ட்ரவர்சி வாஸ் திஸ். அந்த குழப்பம் என்ன தெரியுமா? அந்த பிரச்சனை, do believing Gentiles have to be circumcised as Jews in the Old Testament? பழைய ஏற்பாடில் யூத மக்களுக்கு விருத்தச்சேதனம் அளித்த மாதிரி ரட்சிக்கப்பட்டு வருகிற இந்த புறஜாதிகளுக்கு விருத்தச்சேதனம் கொடுக்கணுமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வி. தி அல்டிமேட் ஆன்சர் டு தட் வாஸ் நோ. அதனுடைய அந்த ஒரே ஒரு பதில் என்ன சொன்னால், அப்படி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது என்று சொல்லி. பட் வாட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் அவர் பர்பஸ் இஸ் தட் த மேன் ஹூ ப்ரிசைடட் ஓவர் தட் மீட்டிங். நம்மளுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இது சொல்கிறதில்ல நோக்கம். அந்த குழப்பம் ஏற்பட்ட போது அந்த மீட்டிங்கில், அந்த கூட்டத்தில், ஆலோசனை கூட்டத்தில் தலைமை தாங்கினது யார் என்று தான் அங்கே நமக்கு முக்கியமானது. இட் வாஸ் none other than ஜேம்ஸ். அது யாக்கோப் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. த லார்ட்ஸ் பிரதர், கர்த்தருடைய சகோதரர்.
the pastor of this Jerusalem church. எருசலேம் சபையினுடைய போதகராய் அவர் இருந்தது. He presided over the council of representative from many other churches. ஏராளமான சபைகளிலிருந்து வந்த நபர்களுக்கு அவர் ஆலோசனை கூட்டத்துக்கு அவர் தலைவராய் தலைமை வகித்தார். Now, James presided, James gave the decree. யாக்கோபு தலைமையை தாங்கி அவர் ஒரு உத்தரவு போட்டார். That the Gentiles did not have to submit to circumcision under the law. நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் ஒருபோதும் இந்த புறஜாதிகள், ரட்சிக்கப்பட்டு வருகிற புறஜாதிகள் விருத்தச்சேதனம் அடைய வேண்டிய காரியமே இல்லை என்று அவர் உத்தரவிட்டார். ஜேம்ஸ் wrote the decree. அவர் தான் இந்த உத்தரவு எழுதினது. He placed it in the hands of the apostles for distribution among the churches. எல்லா சபையிலையும் இது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு எழுதி ஒவ்வொரு அப்போஸ்தலன் கையிலையும் இது கொடுத்து அனுப்பினார். After his conversion, according to Galatians 1, கலாத்திய நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் அவருடைய அந்த கிறிஸ்தவனானதுக்கு அப்புறம் spent 3 years in training. 3 வருட காலம் அவர் பயிற்சி பெற்ற நபர். Part of which took place in the desert. அதில் ஒரு பகுதி பாலைவனத்தில் டெசர்ட்டில் மறுபூமியில் அவர் இந்த பயிற்சி எடுத்தது. Did you know that? உங்களுக்கு அது தெரியுமா? Paul was saved miraculously on the road to Damascus. டமஸ்கஸ்க்கு போகிற அந்த வழியில் தான் பவுல் ரட்சிக்கப்பட்டது என்று நமக்கு தெரியும். And for 3 years he spent time being taught by the Lord himself. 3 வருஷம் கர்த்தர் அவருக்கு அந்த பயிற்சி கொடுத்தார் என்று நமக்கு தெரியும். Did you ever wonder where Paul got his knowledge? பவுலுக்கு இந்த அறிவு கிடைத்தது எங்கே என்று தெரியுமா? After those 3 years, as Paul records in Galatians 1, அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் பவுல் கலாத்திய நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறது, Paul conferred with no man except James. அதாவது இது யாக்கோபை தான் அவர் அங்கீகரித்தது, வேற ஒரு மனிதனும் கிடையாது. Later at the end of Paul's 3rd missionary journey, he reported to James that what he has done. 3வது மிஷனரி பயணம் முடிந்த உடனே யாக்கோபுக்கு தான் என்ன செஞ்சது என்பதை குறித்து அங்கே ஒரு தகவல் கொடுத்தார். Then finally, Galatians chapter 2 mentions James along with some other very prominent individuals. இந்த கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் யாக்கோபோடு சேர்ந்து பிரபலமான ஒரு சில நபர்களையும் கூட அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து சொல்கிறார். அப்போஸ்தலன் பீட்டர் அண்ட் அப்போஸ்தலன் ஜான். அப்போஸ்தலனான பேதுருவும் யோவானும் அதில் உட்பட்டிருக்கிறது. As was the custom, the most prominent name was first. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற அந்த பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் மூத்த நபருடைய பேர் தான் முதல்ல சொல்லும். Galatians 2:9 says, James, Peter and John, those reputed to be pillars. அப்போது இங்கே கலாத்தியர் 2:9 என்ன சொல்ல தெரியுமா? யாக்கோபு, பேதுரு, யோவான். அப்போ மூத்த ஆளுடைய பேர், பிரபலமான நபருடைய பேர் தான் அந்த பிரபலமான நபர்களுக்கு முன்பதாக கொடுத்திருக்கிறது. தோஸ் ரெப்யூட்டட் டு பி பில்லர்ஸ் சொன்னால் சபையினுடைய தூண்களாக இருந்தது இவர்கள் என்று சொல்லி. Now let me ask you, who is the greatest Christian in the New Testament? இந்த புதிய ஏற்பாடில் பெரிய பிரபலமான ஒரு நபர் யார் என்ற கேள்வி மறுபடியும் நான் கேட்குறேன். ஜேம்ஸ் would not be interested in that answer. யாக்கோபுக்கு இதனுடைய பதில் அவர் விரும்பாத ஒரு காரியம். ஓகே, now as did John and Peter. இந்த பேதுருவுக்கும் அதே மாதிரி மற்ற நபர்களுக்கும் இந்த பவுலுக்கும் இந்த கேள்விக்கு அவர் இந்த கேள்வி கேட்கறதுக்கு அவருக்கு விருப்பமில்லாத நபர்கள். they were not vying for prominence. முக்கியத்துவம் எனக்கு வேணும் என்று சொல்லி அதுக்காக அவர் ஒருபோதும் செயல்படவில்லை. பட் we have forgotten this man. இந்த யாக்கோவை நாம் மறந்து போனார். ஜேம்ஸ் was pillar of faith in the New Testament church. புதிய ஏற்பாடு சபையினுடைய நம்பிக்கையின், உறுதியான நம்பிக்கையினுடைய தூணாய் யாக்கோபு காணப்பட்டது. and so much so that he required no other designation, James a servant. அதனால அவருக்கு வேறொரு தலைப்பும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தாசனாகிய யாக்கோபு என்ற வார்த்தை மட்டும் போதும். Josephus, a 1st century historian and contemporary of James, said this of James. யாக்கோபை குறித்து யாக்கோபினுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு வரலாறு நிபுணர் இருக்குது. அவருடைய பேர் ஜோசேஃபஸ். அவர் யாக்கோபை குறித்து இவ்வாறு சொன்னார். ஜேம்ஸ் died as a martyr as did Peter. பேதுரு அந்த சுவிசேஷத்துக்கு தன்னுடைய உயிரை பலி கொடுத்த மாதிரி யாக்கோபும் கொடுத்தார் என்று அவர் சொன்னார். as did Paul. பவுலும் அதே மாதிரி செஞ்சார். he died because of his very pointed preaching in the church at Jerusalem. இந்த ஜோசேஃபஸ் சொல்கிறதுன்னு தெரியுமா? எருசலேம் சபையில் ரொம்ப கூர்மையாக ஒரு காரியம் அவர் பிரசங்கம் பண்ணதுனால தான் இவர் மறிக்க வேண்டிய ஒரு நிலைமையில வந்தது. that's we are going to just see in the book of James. இது நம்ம இந்த
புத்தகத்தை வந்து மறுபடியும் கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அது பார்க்க போகிறோம். His preaching was so pointed that the high priest Annas had him executed. அதாவது யாக்கோபினுடைய பிரசங்கம் ரொம்ப தீவிரமாக இருந்ததுனால அன்னாஸ் என்ற மகா ஆசாரியன் வந்து என்ன தெரியுமா, இவரை வந்து மரணத்துக்கு கொடுத்தார். probably stoned to death. கல்லால் அடித்து கொண்டிருக்கலாம். And there was such an uprising among people that they removed Annas from his position as high priest. இது நிகழ்ந்ததுக்கு அப்புறம் இந்த மகா ஆசாரியனாகிய அந்த அன்னாஸை வந்து ஜனங்கள் கொந்தளித்து அவரை அந்த ஸ்தானத்திலிருந்து நீக்கிவிட்டார். That's how prominent and popular James was. இவ்வளோ பிரபலமான ஒரு நபர் யாக்கோபு காணப்பட்டது. அதனால தான் ஜனங்கள் வந்து இந்த மகா ஆசாரியனை வந்து மாற்றிவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. A second century historian says that 2ஆம் நூற்றாண்டில் ஒரு வரலாறு நிபுணர் இருந்து அவர் இப்போ யாக்கோபை குறித்து சொன்னார். James tarried so long in the temple in prayer for his people. அதாவது அவர் வந்து ஆலயத்தில் ஏராளமான நேரம் வந்து ஜெபத்தில் உற்றிருந்தார். அவர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஸோ his knees became as camel's knees. அது ஒட்டகத்தினுடைய முழங்கால், அந்த கால் மாதிரி அவருடைய கால் காணப்பட்டது என்று சொன்னது. அதுதான் யாக்கோபு. ஸோ we find in the introduction of this book, James is simply introducing as James, a servant of God. அவர் இந்த நிருபம் எழுதும் பொழுது அவர் அறிமுகப்படுத்துவது எப்படி தெரியுமா, தேவனுடைய தாசனாகிய யாக்கோப் என்று சொல்லி. It was enough for him to say James. யாக்கோப் என்று சொன்னாலே போதும். even though the name James was all over Palestine at that time. யாக்கோப் என்ற பெயர் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு பெயராக இருந்தது அந்த பாலஸ்தீன் நாட்டில். அப்படி இருந்தும் யாக்கோப் என்று சொல்லும்போது எல்லாருக்கும் இந்த யாக்கோபை வந்து கரெக்டாக தெரியும். Do you know that Hebrew equivalent of this Hellenized name was James? James was Jacob. இந்த யாக்கோப் என்ற பெயர் வந்து கிரேக்க பேர். ஆனால் பழைய ஏற்பாடில் இதே பேர் இருக்குது. அதுவும் வந்து ஜேக்கப் என்று சொன்னது. இது ஜேம்ஸ் ஆங்கிலத்தில், அங்கே வந்து ஜேக்கப். ரெண்டு யாக்கோப்னு தான் நம்மளுடைய அந்த தமிழ்லையும் மலையாளத்தில் சொல்கிறது. இன்ஃபேக்ட் if you look at in the Greek text, you will find that the name is Jacob. அந்த கிரீக்கு மொழியில் பார்த்தால் அந்த யாக்கோபு ஜேக்கப் என்ற வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தி இருக்குது. ஸோ there were lot of James in Palestine. பாலஸ்தீனில் வந்து ஏராளமான யாக்கோபுகள் இருந்தது. அது மட்டுமல்ல, அவருடைய பழைய ஏற்பாடில் பார்க்கும் பொழுது அவருடைய முற்பிதாக்கள் ஒரு நபர் யார், யாக்கோபு தானே. ஜேக்கப் வாஸ் ஒன் ஆஃப் த பேட்ரியார்க்ஸ் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேலினுடைய முற்பிதாக இருந்தது. there were many Jameses and Jacobs. யாக்கோபு என்று சொல்கிற ஜேக்கப் என்று சொல்கிற நிறைய நபர்கள் அங்கே காணப்பட்டது. and yet he is so prominent that he can just refer to himself as James. இவ்வளோ யாக்கோபுமார் அங்கே இருந்தும் யாக்கோபு என்று சொல்லும்பொழுது இந்த யாக்கோபு கர்த்தருடைய சகோதரன், பிரபலமான நபர் ஆனதுனால எல்லாருக்கும் அது புரிந்து கொண்ட ஒரு காரியம்தான். அண்ட் he did not need further identification. அதுக்கு அப்புறம் வந்து வேறொரு அடையாளம் இவருக்கு தேவையில்லை. That's how James was regarded by other people. And that is his identity. இதுதான் அவருடைய அடையாளம். A prominent pillar in the New Testament church. But how did James regard himself and what kind of character did this man have? இந்த யாக்கோபு அவரை பற்றி என்ன நினைத்தது, யாக்கோபினுடைய சுபாவங்கள் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். Secondly, the character of James. ரெண்டாவதாக யாக்கோபினுடைய சுபாவம். As seen in his description of himself, அவரை குறித்து அவர் விவரிக்கும் பொழுது நமக்கு புரிய முடியும். ஜேம்ஸ் வாஸ் அ பாண்ட் சர்வெண்ட் ஆஃப் லார்ட். ஹி வாஸ் ஃபுல்லி சப்மிட்டட். அவர் வந்து ஒரு அடிமை பணியாளர் அல்லது கட்டப்பட்ட ஒரு அடிமை ஆயிருந்தது. யாருடைய? கர்த்தருடையது. அவர் வந்து கர்த்தருக்கு முழுசாக வந்து கீழ்ப்படிந்த ஒரு நபர். we see that he says James, a servant of God. அதாவது யாக்கோபு தேவனுடைய தாசனாகிய ஒரு யாக்கோபு என்று அவர் சொல்கிறார். the word servant is the Greek word doulos. கிரீக்கில் வந்து இந்த தாசன் என்ற வார்த்தை வந்து டூலோஸ் என்று தான். it literally means a bond slave. இது வந்து கட்டப்பட்ட ஒரு அடிமை அல்லது வந்து அடிமை பணியாளர் என்று தான் அதுக்கு அர்த்தம். ஸோ ஜேம்ஸ் சர்வீஸ் வாஸ் வாலண்டரி. யாக்கோபினுடைய இந்த கீழ்ப்படிதல் வந்து அவர் வந்து யாரும் வற்புறுத்தி அல்ல, அவர் வந்து தானாகவே வந்து கீழ்ப்படிந்த ஒரு நபர். The NIV has a servant here because the idea of bond slave can be involuntary. அப்போ இதில் வந்து
இந்த தாசன் என்று சொன்னால் அல்லது வந்து அடிமை என்று சொன்னால் தனிப்பட்ட முறையில் தானாக வராமல் இருக்கிற நபர்களும் அதில் இருக்கும். பிகாஸ் slaves were treated as property of their owners like cattle. விலங்குகளை வந்து பார்க்குற மாதிரி அடிமைகளை வந்து எஜமானர்கள் பார்த்து கொண்டிருந்த ஒரு நேரம் உண்டு. அதனால் அடிமைகள் வந்து விருப்பத்துடன் ஒரு எஜமானுக்கும் கீழ்பட்டு இருக்கிறது சகஜம் கிடையாது. பட் ஹியர் James is saying that, I am a slave, born slave of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவினுடைய ஒரு அடிமை பணியாளர் அல்லது கட்டப்பட்ட ஒரு தாசன் என்று யாக்கோபு சொல்கிறார். அவருடைய விருப்பத்துடன் தான் அவர் செஞ்சது, வற்புறுத்தி கிடையாது. ஓகே, so servant also captures the idea that not only James was and we as believers, அதாவது நாம் விசுவாசிகள் என்ற முறையில் யாக்கோபும் அப்படி இருந்தது. born servant of Lord. நம்மளும் வந்து என்ன தெரியுமா, கர்த்தருடைய அடிமை பணியாளர் தான். fully owned by him. நாம் அவருக்கு சொந்தமாக இருக்கிறது. fully obedient to him. நாம் அவருக்கு முழுசாக கீழ்ப்படிந்து இருக்க வேண்டிய நபர்கள். பட் அவர் சர்வீஸ் இஸ் voluntary. நாம் வந்து அவருக்கு வந்து சுயமாக சேவை செய்ய வேண்டிய நபர்கள். வற்புறுத்தி யாரும் வந்து கர்த்தருக்கு சேவை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. We do this willingly because of what he has done for us. என்ன தெரியும், நமக்காக அவர் என்ன செஞ்சது என்று பார்த்து அதன் அடிப்படையில் நாம் வந்து என்ன தெரியுமா, சுயமாக வந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் சேவை செய்ய வேண்டும். இதுதான் யாக்கோபனுடைய நோக்கம். இட் வாஸ் த ஹார்ட் ஆஃப் ஜேம்ஸ் ஆல்சோ. போத் வேர்ட்ஸ் born slave and servant, both have the same idea. இதுக்கெல்லாம் வந்து ஒரே அர்த்தம் தான். Back when the சவுத் ஸ்டில் ஹேட் ஸ்லேவரி, அமெரிக்காவில் வந்து இந்த அடிமை தனம் இருந்த காலத்தில் இங்கிலாந்து ஹேட் ப்ரீவியஸ்லி அவுட்லோட் ஸ்லேவரி. அந்த நேரத்தில் இங்கிலாந்து தேசம் வந்து இந்த அடிமைகள் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த சட்டத்தை வந்து அவர் வந்து எடுத்து போட்டார். அண்ட் இங்கிலீஷ்மேன் கேம் டு அமெரிக்கா. இங்கிலாண்டிலிருந்து தேசத்திலிருந்து ஒரு நபர் வந்து அமெரிக்கா தேசத்துக்கு வந்தார். அண்ட் ஹி பாட் எ ஸ்லேவ். அங்கேருந்து ஒரு அடிமையை அவர் வாங்கினார், பணம் கொடுத்து வாங்கினார். ஸோ the slave has been purchased, laughed. அதாவது இவர் அந்த பணத்தை கொடுத்து வாங்கின அடிமை வந்து சிரித்தார். ஸோ he asked, why you are laughing? என்ன நீ சிரிக்கிறது என்று கேட்ட உடனே, you bought a slave and yet you no longer have slavery in England. இங்கிலாந்து தேசத்தில் உங்களுக்கு வந்து அடிமைகள் பணியாளர் என்ற அந்த சட்டமே இல்லை. ஆனாலும் நீங்கள் வந்து இங்கே அமெரிக்காவில் வந்து ஒரு அடிமை உங்களுக்காக வாங்கி அங்கே கொண்டு சென்று என்ன உங்களுக்கு சாதிக்க போகிறது என்ற ஒரு கேள்வியில் அவர் சிரித்தார். த இங்கிலீஷ்மேன் said, இங்கிலாந்து தேசத்திலிருந்து போன அடிமையை வாங்கின அந்த நபர் சொன்னான்னு தெரியுமா, ஐ பர்ச்சேஸ்ட் யூ ஸோ தட் ஐ குட் செட் யூ ஃப்ரீ. நான் உன்னை வாங்கினது உன்னை சுதந்திரமாக விடுதலை பண்ணுவதற்கு தான் நான் வாங்கினது என்று அவர் சொன்னார். அப்போது தென் த ஸ்லேவ் ரெஸ்பாண்டட், தென் ஐ வில் பி யுவர் சர்வன்ட் ஃபார் எவர். அப்படியானால் நான் உன்னுடைய அடிமை பணியாளராக நிரந்தரமாக நான் இருக்க போகிறேன், சாவு வரைக்கும் நான் இருக்க போகிறேன் என்று அவர் சொன்னார். that's the response of James. இதுதான் யாக்கோபனுடைய பதிலும். and as a born slave, a servant, a doulos of the Lord Jesus Christ. அவர் கட்டப்பட்ட அடிமை பணியாளர், ஒரு சேவகன். அவர் வந்து ஒரு அடிமை, இயேசு கிறிஸ்துவின் அடிமையை காணப்படுகிறது. he has purchased us to set us free. இயேசு கிறிஸ்து நம்மை வந்து அந்த அடிமத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமத்தனத்திலிருந்து நம்மை வந்து அவர் வாங்கினார், நம்மை வந்து சுதந்திரமாக்கும்படிக்கு. and yet our response should be that we will be his servants forever. அதனுடைய பதில் நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா, அதாவது இயேசுவே உமது சேவகனா, உமது அடிமை பணியாளராக, கட்டப்பட்ட அடிமையாக நான் வாழப்போகிறேன்னு சொல்லி. that was the character of this man. இதுதான் யாக்கோபனுடைய சுபாவமாய் காணப்பட்டது. he only uses the title servant. தாசன் என்ற ஒரு வார்த்தை தான் அவர் வந்து பயன்படுத்துகிறது. as seen by what he does not say about himself. அவர் என்ன செய்கிறது என்றுதான், அவரை குறித்து என்ன சொல்லுவது என்றதல்ல முக்கியமான காரியம். think of what he could have said about himself. யாக்கோபை குறித்து யாக்கோபுக்கு என்னென்ன சொல்லியிருக்கலாம் என்று கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். couldn't James have put his resume here? அவருடைய சாதனைகளை குறித்து இங்கே விவரித்து சொல்லலாம். couldn't James have listed all the accomplishment that he saw earlier? நாம் பார்த்த எல்லா சாதனைகளையும் அவருக்கு வந்து இங்கே எடுத்து விவரித்து சொல்லலாம். but he did not. அவர் அது ஒன்றும் சொல்லவில்லை. It was enough for him to say,
ஐ ஆம் அ சர்வெண்ட் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவனுடைய தாசனாகிய யாக்கோபு என்று மட்டும் அவருக்கு மற்ற நபர்கள் புரிந்தால் போதும். த ரீசன் ஹி டிட் நாட் ஹாவ் டு ஆர், என்ன காரணம்? பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹியூமிலிட்டி, அவர் வந்து தாழ்மையுள்ள ஒரு மனிதர். அண்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ப்ராமினன்ஸ், அவர் பிரபலமான ஒரு நபராக காணப்பட்டது. he was so prominent that another brother Jude, இவர் வந்து பிரபலமான ஒரு நபரானதுனால யூதா அவருடைய ஒரு சகோதரன் ஆல்சோ ரோட் நியூ டெஸ்டமென்ட் புக், அவரும் வந்து புதிய ஏற்பாடில் ஒரு புத்தகத்தை எழுதினார். he says Jude, a servant of Jesus Christ, அவரும் கூட என்ன சொல்றது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய தாசன் என்று யூதாவும் சொல்றது. அண்ட் பிரதர் ஆஃப் ஜேம்ஸ், யாக்கோபனுடைய சகோதரனும் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ யாக்கோபுக்கு எவ்வளோ பிரபலத்துவம் இருக்கிறது, முக்கியத்துவம் இருந்தது என்று பாருங்கள். அண்ட் ஹூ இஸ் த கிரேட்டஸ்ட் கிறிஸ்டியன்? அப்போ இப்போ யார் பிரபலமான கிறிஸ்தவன் என்ற கேள்வி. Indeed, James was as great, as prominent as any Christian in the New Testament. புதிய ஏற்பாடில் இருந்த எந்த பிரபலமான கிறிஸ்தவனோட அதே சமமாக பிரபலமான ஒரு நபர் தான் யாக்கோப் என்று நாம் வந்து மறக்கக்கூடாது. And yet he is so humble and he is a servant, a born slave of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவனுடைய தாசன் என்றும் அடிமை பணியாளன் என்றும் கூப்பிடக்கூடிய நிலைமையில ரொம்ப எளிமையுள்ள ஒரு நபராய் காணப்பட்டது. You know, it would do us well to take a lesson from the humility of James. இந்த யாக்கோபனுடைய தாழ்மையிலிருந்து ஒரு பெரிய பாடத்தை நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். One of the scourges of our fundamental circle has been that men as leaders have set themselves up with little kingdoms. இந்த நம்மளுடைய இந்த ஃபண்டமெண்டல் சர்க்கிளில் வந்து பாப்டிஸ்ட் சபைகளையும் வந்து நம்ம பார்க்குற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் வந்து அவருடைய ராஜ்யத்தை வந்து அவர் வந்து கட்டி கொண்டிருக்கிறார். அதனால் அவர் வந்து பெரிய பெரிய பேர்கள், பெரிய பெரிய டிகிரி எல்லாம் வச்சு அழைக்க விரும்புகிற நபர்களாய் காணப்படுகிறது. அவர் ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவனுடைய தாசனாகிய இன்னார் என்று சொல்லி அவரை வந்து சொல்லாது. ஓகே, that is not a right thing. All right, so such people should understand and take lesson from the life of James. யாக்கோபனுடைய வாழ்க்கையிலிருந்து இப்பேற்பட்ட நபர்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிமை பணியாளராய் காணப்பட வேண்டும், கட்டப்பட்ட அடிமையாய் காணப்பட வேண்டும், தாசனாய் காணப்பட வேண்டும். as seen in his description of Jesus, இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லுகிற அந்த விவரணத்தை விவரித்து சொல்வது பார்த்தால் போதும். he ascribes deity to Christ. கிறிஸ்து தேவன் என்று அவர் சொல்லுகிறார். by making himself equal with God. யாக்கோபு இயேசு கிறிஸ்துவை தேவனோடு சமமாய் அவர் பார்க்கிறது. Now notice what he says. அவர் சொல்லுவது என்னவென்று பாருங்கள். I am a servant of God and the Lord Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவோடையும் பிதா தேவனுடையும் தாசனாய் காணப்படுகிறதுன்னு சொல்லி. Does that mean that Jesus Christ is not God? அவர் இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல என்ற அர்த்தம் இருக்கா? இல்லை. The Bible teaches that Jesus, although being distinct from God the Father, is co-equal and authority with him, has co-authority with him. இயேசு கிறிஸ்து வித்தியாசமான ஒரு நபராக இருந்தாலும், ஓகே, அதாவது மாம்சம் எடுத்த ஒரு மனிதனாக இருந்தாலும், தனிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும், தேவனோடு சமமாக இருக்கிற நபர் என்று, அதிகாரம் போன்ற நபர் என்றும் வேதம் சொல்கிறது. This phrase could also be translated James, a servant of Jesus Christ. இந்த இன்னொரு விதத்தில் நம்ம வந்து வியாக்கியானம் பண்ணலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய தாசனாகிய யாக்கோபு, who is God and Lord. அதாவது இயேசு கிறிஸ்து தேவனும் கர்த்தருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய தாசனாகிய யாக்கோபு என்று தான் இங்கே யாக்கோபு சொல்கிறது. ஓகே, by giving him lofty titles, உயர்ந்த தலைப்புகள் யாக்கோபு இயேசு கிறிஸ்துவுக்கு கொள்கிறது. The Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Many of us often have the idea that Jesus' name is Jesus Christ. ஏராளமான நபர்களுக்கு இயேசுனுடைய பேர் இயேசு கிறிஸ்து என்று அந்த பேர் என்று நாம் புரிந்து கொள்கிற நபர் உண்டு. ஜஸ்ட் லைக் மை நேம் இஸ் டேனியல் சந்தோஷ்குமார், என்னுடைய பேர் வந்து டேனியல் சந்தோஷ்குமார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு ஃபஸ்ட்டு நேமு, செகண்ட் நேமு, தேர்ட் நேம், அந்த மாதிரி நேம்னு சொல்லிட்டு. ஹவவர் தட் இஸ் நாட் த கேஸ். அதெல்லாம் இவருக்கு இருக்கிறது. ஜீசஸ் ஓன்லி கிவன் ஹியூமன் நேம் இஸ் ஜீசஸ். இயேசு கிறிஸ்து, இயேசுவினுடைய மானுஷிகமான பேர் தான் இயேசு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Matthew 1:21, மத்தாய் 1:21. His name Jesus meant Yahweh saves. இயேசு என்று சொன்னால் ரட்சிக்கிற யெகோவா என்றதன் அர்த்தம். And that is why he has given that name at birth. அதனால தான் அவர் பிறப்பிலே அந்த பேர், இயேசு என்ற பேர் அவருக்கு கொடுத்தது.
ஸோ வாட் ஆர் தீஸ் அதர் நேம்ஸ் தென்? மற்ற பேர்கள் கிரைஸ்ட் அண்ட் லார்ட், கிறிஸ்து கர்த்தர் என்று சொன்னால், எஜமான் என்று சொன்ன என்ன? வி நோ ஹிம் ஆஸ் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நமக்கு தெரியும். ஏன்? வாய்? தெர் ஆர் தீஸ் ஆர் டைட்டில்ஸ். இதெல்லாம் தலைப்புகள் தான். லைக் ஜூலியஸ் சீசர், ஜூலியஸ் சீசர் என்று சொல்கிற மாதிரி ஒரு தலைப்பு தான். சீசர் இஸ் நாட் இஸ் லாஸ்ட் நேம். அது அவருடைய ஸ்தான பேர், அது ஒருபோதும் அவருடைய பேர் கிடையாது. இட் இஸ் இஸ் டைட்டில். கிரைஸ்ட் மீன்ஸ், sometimes in New Testament you will see the phrase Jesus is the Christ. இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே நம்மளால் பார்க்க முடியும் புதிய ஏற்பாடில். The title Christo means anointed one. இந்த கிறிஸ்டோ என்ற அந்த கிரேக்கு வார்த்தைக்கு அபிஷேகம் பெறப்பட்ட நபர் என்று தான் அர்த்தம். இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் இட் வாஸ் மெசாயா. பழைய ஏற்பாடில் மெசியா என்று தான் அதுக்கு பேர். தி அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பெற்ற நபர் என்று அந்த மெசியா என்று சொன்னார். திஸ் டைட்டில் டெல்ஸ் us that he is the one that the OT prophets promised would come. அதாவது பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள் வரப்போகிறது என்று சொன்ன மேசியா இவர் என்று தான் அதுக்கு அர்த்தம். ஜீசஸ் would save his people from their sins. அவர் தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து அவர் வந்து விடுவிப்பார் என்று சொல்லி. லார்ட், கர்த்தர். வாட் அபவுட் that title? இந்த தலைப்புக்கு என்ன அர்த்தம்? In the Old Testament, Yahweh or God was called Lord. பழைய ஏற்பாடில் பிதாவாகிய தேவன் யெகோவை வந்து கர்த்தர் என்று அழைத்தார். இட் இஸ் அ டைட்டில் ஆஃப் டியட்டி. அது வந்து என்ன தெரியுமா? அது தெய்வீகமாக உள்ள ஒரு ஸ்தான பெயர். ரெஃபரிங் டு த ஃபேக்ட் தட் he is God. அவர் வந்து தேவன் என்று அதுக்கு அர்த்தம். That name was so holy that an Old Testament saint came across the name Yahweh, he would not say it. பழைய ஏற்பாடு விசுவாசிகள் வந்து இந்த யாஹ்வே, யெகோவா என்ற பெயர் வந்தால் அவர் வந்து அது உச்சரிக்காது. காரணம் என்ன தெரியுமா? ரொம்ப பரிசுத்தமான ஒரு பெயர். அது வரும்போது அவர் வந்து அந்த ஸ்தானத்தில் அடோனாய், மாஸ்டர், எஜமானன் என்ற ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தும். ஆல்தோ இட் ரெடி யாஹ்வே, யெகோவா என்று அங்கே சொன்னாலும் அங்கே அது வரும்பொழுது அது பரிசுத்தமான ஒரு டைட்டில் ஆனதுனால அவர் வந்து அவருடைய பாவம் நிறைந்த வாயினால் அது வந்து உச்சரிக்காது. அவர் அதுக்கு பதிலாக எஜமானி என்று அர்த்தம் கொள்ளுகிற அடோனாய் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தும். Here we have James, a Jew, writing to Jews, recalling these Old Testament terms. யூதனாகிய யாக்கோபு யூத மக்களுக்கு சிதறடிக்கப்பட்ட 12 கோத்திரங்களுக்கு பழைய ஏற்பாடில் இந்த தேவனுக்கு கொடுத்த அந்த டைட்டில் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்குறான். ஓகே, so that the people, the readers will understand that Jesus Christ is God himself. அவர் வாசிக்கிற நபர்கள் யூத மக்களுக்கு என்ன தெரியும்? இது இயேசு கிறிஸ்து தேவன் என்ற காரியம் புரியும்படிக்கு தான். ஸோ thirdly, the readers of James epistle. இந்த யாக்கோபனுடைய நிரூபம் யாரெல்லாம், இந்த வாசிக்கிற நபர்கள் யார் என்று நாம் பார்ப்போம். He says in verse 1, 1வது வசனத்தில், to the 12 tribes scattered among the nations. அதாவது சிதறடிக்கப்பட்ட 12 கோத்திரங்களுக்கு என்று அவர் சொல்கிறார். First of all, he is writing to Jewish people. யூத மக்களுக்கு அவர் எழுதுகிறார். Right away, most people would recognize that a reference to 12 tribes is the Jewish origin. இது வந்து யூத மக்களுக்கு என்று எல்லாருக்கும் தெரியும். 12 கோத்திரங்கள் சொல்லும்பொழுது, so the 12 tribes began with the sons of Jacob. யாக்கோபினுடைய பழைய ஏற்பாடில் இந்த முற்பிதாவாகிய யாக்கோபினுடைய அந்த புத்திரர்கள் இருந்தது, அந்த சந்ததிகளிலிருந்து தான் இது வந்தது, இந்த 12 கோத்திரங்கள் வந்தது என்று நமக்கு தெரியும். ஜூயிஷ் பிலீவர்ஸ், இது யூத விசுவாசிகளுக்கு தான் எழுதுறது. இஸ் இட் ஆல் ஜூஸ் இன் ஜெனரல் ஹி ரைட்ஸ் டு? இது எல்லா யூத மக்களுக்கும் காமனாக எழுதுகிற ஒரு காரியமா? அன்பிலீவிங் அண்ட் பிலீவிங் அலைக், அதாவது விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஒரே போல். நோட்டீஸ் வேர்ஸ் 1-2, 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம், மை பிரதர்ஸ், என்னுடைய சகோதரர்களே என்று அவர் சொல்கிறார். சாப்டர் 2 verse 1, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மை பிரதர்ஸ் as believers in our Lord, in our glorious Lord Jesus Christ. நம்முடைய மகத்துவமுள்ள இயேசு கிறிஸ்து என்று அவருடைய அவருக்குள் விசுவாசம் வைத்திருக்கிற சகோதரர்களே என்று தான் இவர் அழைக்கிறது. On and on throughout the epistle, James refers to the readers as believers. அடிக்கடி இந்த நிருபத்தில் விசுவாசிகளை சகோதரர்கள் என்று தான் இவர் அழைக்கிறது. When he says to the 12 tribes, he is writing to those who are ethnically related to Jacob.
யாக்கோபுக்கு, அதாவது அந்த முற்பிதாவாகிய யாக்கோபோடு தொடர்பு இருக்கிற அந்த உறவு இருக்கிற நபர்களே தான் இவர் வந்து இந்த கடிதம் எழுதுவது என்று தான் அதுக்கு அர்த்தம். பட் ஸ்பிரிச்சுவலி ரிலேட்டட் டு ஜீசஸ் ஆஸ் பிலீவர்ஸ். இந்த நபர்கள் ஆவிக்குரிய நிலைமையில் இயேசு கிறிஸ்துவோடு உறவு இருக்கிற நபர்கள். பழைய ஏற்பாடில் யாக்கோபோடு அவர் வந்து அவன் ஜாதியில் யூதன் என்ற ஜாதி முறையாக வந்து அவருக்கு உறவு இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய முறையில் இயேசு கிறிஸ்துவோடு அவர் வந்து விசுவாசிகளாக உறவுள்ள நபர்களாக காணப்படுகிறது. பை காலிங் தம் பிரதர்ஸ், ஜேம்ஸ் புட் ஹிம்செல்ஃப் ஆன் தேர் லெவல். அவரை சகோதரன் என்று அழைக்கும் பொழுது இந்த சிதறடிக்கப்பட்ட யூத மக்களுடைய அதே ஸ்தானத்தில் யாக்கோபை வைக்கிறது. இவர் வந்து ஒரு ஸ்தானம் மேலே கிடையாது. Why? Because he is very humble person. Let me ask you a question. James assumes that these are Christian Jews. யாக்கோபு வந்து தெரியும் இது வந்து யூத கிறிஸ்தவர்கள் என்று தெரியும். பட் டஸ் he know that they are saved? இவர் வந்து ரட்சிக்கப்பட்ட நபர்கள் என்று உறுதியாக யாக்கோபுக்கு தெரியுமா? Think about that for a moment. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். Often in Paul's letter he will refer to his readers as brothers. பவுல் எழுதும் பொழுதும் அவருடைய வாசிக்கிற நபர்களை வந்து அவர் என்ன அழைக்கிறது தெரியுமா? சகோதரர்களே என்று தான் அவரும் அழைக்கிறது. பட் த ரீசன் Paul and James do that is not because they know for sure who is saved. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்ட நபர்கள் என்று இவர்களுக்கு புரிந்ததுனால இவர்கள் வந்து அப்படி அவர்களை வந்து அழைக்கவில்லை. It is because their readers had made a profession of salvation. அவருடைய வாசிக்கிற நபர்கள், அவர் எழுதுகிற இந்த கடிதம் எழுதுகிற அந்த நபர்கள் அவர் ரட்சிக்கப்பட்ட நபர்கள் என்று அறிக்கையிட்டார் நபர்களானதுனால. ஸோ தே அஸ்யூம் தட் த ப்ரொஃபஷன் வாஸ் ட்ரூ. இவர் சொல்லணும் தெரியுமா, நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று ஒரு நபர் சொல்லும்பொழுது அவருடைய உள்ள ஏறு யாராலும் பார்க்க முடியாது. அவர் சொல்லுவது உண்மை என்று நம்பிதான் சகோதரர்களே என்று அழைப்பது. But we'll find that James asked them to test whether or not they really are believers. ஆனால் யாக்கோபு இங்கே கேட்குற ஒரு கேள்வி, உண்மையாக நீங்கள் விசுவாசிகளோ அல்லையோ என்ற சோதனை நீங்கள் செய்ய வேண்டும் என்று யாக்கோபு இவரிடத்தில் ஒரு சோதனை அவர் வைக்க சொல்லுகிறார். ஸ்கேட்டர்ட் ஜூஸ் பிலீவர்ஸ், சிதறடிக்கப்பட்ட இந்த யூத மக்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் எப்படி சிதறடிக்கப்பட்டது துன்பத்தினால தான் இவரை துன்புறுத்தி அவர் வந்து அங்கிருந்து விரட்டி விட்டு அவருடைய பிதாக்களுடைய அந்த நாடு பலஸ்தீனிலிருந்து இஸ்ரவேலிலிருந்து அந்த வாக்தத்தம் பண்ண நாட்டிலிருந்து ஒரு யூதன் போகிறது என்று சொன்னால் இட்ஸ் a very difficult for a Jewish man to just get away from the promised land. They always want to be there because it was a promised land given by God to them. தேவனால கொடுக்கப்பட்ட அந்த வாக்தத்த நாட்டிலிருந்து பிதாக்களுடைய நாட்டிலிருந்து சிதறடிக்கப்பட்ட அந்நிய நாட்டுகளில் போயிருக்கிற நபர்களுக்கு தான் இந்த யாக்கோபு எழுதுறது. ஓகே, note that in 1 Peter 1:1 this same phrase is used of all believers. இது வந்து 1 பேதுரு 1:1 பயன்படுத்தியிருக்கிற அதே காரியம் தான் எல்லா விசுவாசிகளுக்கும் பயன்படுத்தியிருக்கிறேன். and that includes you and me. இது நீங்களும் நானும் அதில் உட்பட்ட நபர்கள். we are away from our heavenly home. நான் வந்து பரலோக அந்த வீட்டிலிருந்து இப்போ நான் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. and so we go through this book, we will find that. அப்போ இந்த புத்தகம் வந்து நான் வந்து மறுபடியும் படிக்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து புரிய போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். although it was written to Jewish people, இது யூத மக்களுக்கு எழுதுனது என்றாலும் it is written to Christian first and foremost and applicable to our lives as believers who are scattered away from our homeland. பரலோகமான நம்முடைய வீட்டிலிருந்து சிதறடிக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நமக்கும் யூத மக்களுக்கு யாக்கோபு எழுதும்போது எப்படி அது அவர்களுக்கு பொருந்தினதோ நமக்கும் இந்த புத்தகம் பொருந்தினது என்று நாம் மறக்கக்கூடாது. we are living in a strange and foreign land. the world is not our home. இந்த உலகம் நம்மளுடைய வீடு கிடையாது. நம்மளும் வந்து அந்த அந்நிய ஒரு நாட்டில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய குடியுரிமை எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. James is more concerned not with the circumstance of the church in the world. இந்த சபையினுடைய இந்த உலகத்தில் சபையினுடைய சூழ்நிலைகளை குறித்து பவுலுக்கு வந்து அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. பட் தட் த வேர்ல்டு நாட் பி இன் த சர்ச். இந்த உலகம் வந்து சபைக்குள்ளே வரக்கூடாது. சபை உலகத்தில் இருக்கும் பொழுது சபைக்கு வந்து ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் உலகம் ஒருபோதும் வந்து சபையில் வரக்கூடாது என்ற ஒரு உள்நோக்கம்தான் அப்போ யாக்கோபு இருக்குது. அண்ட் தட் இஸ் வாட் வி வில் சி இன் த வெரி பாயிண்டட் எபிசோட்ஸ். இந்த கூர்மையாக அவர் வந்து எழுதின இந்த கடிதத்தில் நாம் பார்க்க போகிறது தான் சபையில் உலகம் வரக்கூடாது, அந்த சபை உலகத்தில் தான் காணப்பட வேண்டும் என்ற காரியம்.
Martin Luther called the epistle an epistle of straw. இது ஒரு வைக்கோல், இது ஒன்றுமில்லை என்று சொல்லி மார்ட்டின் லூதர் இந்த நிருபத்தை அழைத்தார். காரணம் என்ன தெரியுமா? மார்ட்டின் லூதர் he is a man of faith. அவர் திட நம்பிக்கையினுடைய ஒரு மனிதன். He did not have any regard of epistle of James. இந்த யாக்கோபின் நிருபத்தை குறித்து அவருக்கு ஒரு வெறுப்பு எடுத்தது. காரணம் என்ன தெரியுமா? He did not understand what James was explaining. யாக்கோபு அவர் இது விவரிக்கும் பொழுது என்ன அவர் விவரிப்பது என்று புரிந்து கொள்ளாமல் அவர் பேசினார். பட் ஜேம்ஸ் வாஸ் ரைட். when you just look at அதாவது யாக்கோபு சரி, ஆனால் மார்ட்டின் லூதர் தவறாக தான் அவரை புரிந்து கொண்டது. ஓகே, most of the people think that Apostle Paul and Jacob they are saying contradictory things. ஏராளமான நபர்கள் நம்புவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது உங்களுடைய ரட்சிப்பு உங்களுடைய கிரியைகளினால் அல்ல என்று அவர் சொல்லுகிறார். யாக்கோபு நீங்கள் கிரியைகளினால உங்களை ரட்சிப்பை காட்டணும் என்று சொல்லி, அப்போ ரெண்டும் பரஸ்பர விருதமாக மாறுபாடாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு சில நபர்கள் சொல்லும். அது தப்பு. இது பரஸ்பர விருதம் கிடையாது. it is not contradictory, but it is complementary. Paul is telling your initial positional salvation is not because of your work. நீங்கள் மறுபடியும் பிறந்தது ஆவிக்குரிய நிலைமையில, அதாவது அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தோராய நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு உயர்த்த வைத்தது உங்களுடைய பரம்பரையினாலோ உங்களுடைய தகுதியினாலேயோ திறமையினாலேயோ அல்ல என்றுதான் பவுல் சொல்கிறது ரோம புத்தகத்தில். In Romans, Paul says, you are born, you are positional, that is born again, that spiritual life you got not because of your hereditary, not because of your, your effort or your merits. God made you to born again. That's what Paul is telling. But what James is telling, if you think that you are a born again believer, அதாவது யாக்கோபு சொல்கிறது நீங்கள் கர்த்தருடைய குடும்பத்தில் ஒரு விசுவாசியாக பிறந்த நபர் என்று சொன்னால், ஷோ மீ யுவர் ஃபெய்த் இன் கிரைஸ்ட் த்ரூ யுவர் ஆக்டிவிட்டீஸ். உங்களுடைய செயல்பாட்டு விதத்தில் முறையில் உங்களுக்கு உண்மையான விசுவாசம் உண்டு என்று நீங்கள் எனக்கு காட்டி கொடுத்துரு. He says, Paul is telling that you are saved not because of your work. உங்களுடைய கிரியைகளினால நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை. God made you born again. தேவன் உங்களை ரட்சிக்க வைத்தார், மீட்டார். But James is telling, okay, if you are qualified as Paul says, பவுல் சொல்கிற மாதிரி நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர், தேவனுடைய குடும்பத்தில் பிறந்த ஒரு நபர் என்று சொன்னால், now what you have to do, show me that you are a believer through your activities. Show the world that you are a believer through your activities. அதாவது நீங்கள் ஒரு விசுவாசி என்று உங்களுடைய செயல்பாடு மூலம் எனக்கு காட்டி கொடுத்துரு, இந்த உலகத்துக்கு காட்டி கொடுத்துரு என்று தான் யாக்கோபு சொல்கிறது. ஸோ இவங்க என்ன தெரியுமா, அவர் ரெண்டு பேரும் மாறுபாடான காரியத்தை சொல்லவில்லை. பவுல் சொன்ன காரியத்தை நீ நிரூபித்து காட்டு, அப்படி தான் சொன்னது. நமக்கு உத்தரவாதம் உண்டு. தேவனுடைய பிள்ளை, ஐ எம் a child of God, that means I have a responsibility to show myself. Okay? So as we go through this book, the first and foremost thing we need to learn about James is he is the most prominent man in the New Testament, but he addressed himself as a very simple way, James, the servant of God and of Lord Jesus Christ. யாக்கோபு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய எளிதான ஒரு பாடம். அவர் எவ்வளோ பிரபலமான ஒரு நபர் புதிய ஏற்பாடில் அந்த கிறிஸ்துவர்கள் மத்தியில் இருந்தாலும், அவர் தன்னுடைய சாதனைகளையோ தன்னுடைய அந்த காரியங்களை ஒன்றும் எடுத்து சொல்லாமல், இயேசு கிறிஸ்துவனுடைய தேவனுடைய தாசனாகிய அப்போஸ்தலனாகிய யாக்கோப் என்று மட்டும்தான் அவர் சொன்னது. அவ்வளோ பிரபலமான ஒரு நபர், எளிமையுள்ள நபர், பிரபலமான நபராக இருந்தாலும் தாழ்மையுள்ள நபர். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். அதுக்கு ஆண்டவர் நம்மை may the Lord help us to have this humility and the life that this man had to us also. யாக்கோபுக்கு இருந்த அந்த எளிமை, அந்த தாழ்மை நமக்கும் இருக்கட்டும். அதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும்.
ലോകമാം ഗംഭീര വാരിധി വിശ്വാസക്കപ്പലിൽ ഓടിയിട്ട് നിത്യ വീടൊന്നുണ്ട വീടെ എത്തി കർത്തനോടു കൂടെ വിശ്രമിക്കും യാത്ര ചെയ്യും ഞാൻ ക്രൂശെ നോക്കി യുദ്ധം ചെയ്യും ഞാൻ യേശുവിനായി ജീവൻ വച്ചിടും രക്ഷകനായി അന്ത്യശ്വാസം വരെയും ജീവൻ വച്ചിടും രക്ഷകനായി അന്ത്യശ്വാസം വരെയും. കാലം കഴിയുന്നു നാളുകൾ പോയി കർത്താവിൻ വരവു സമീപമായി മഹത്വനാമത്തെ കീർത്തിപ്പാനായി ശക്തീകരിക്കനിൻ ആത്മാവിനാൽ യാത്ര ചെയ്യും ഞാൻ ക്രൂശെ നോക്കി യുദ്ധം ചെയ്യും ഞാൻ യേശുവിനായി ജീവൻ വച്ചിടും രക്ഷകനായി അന്ത്യശ്വാസം വരെയും ജീവൻ വച്ചിടും രക്ഷകനായി അന്ത്യശ്വാസം വരെയും. പൂർവപിതാക്കളാം അപ്പോസ്തലർ ദൂരവേ ദർശിച്ച് ഭാഗ്യദേശം ആകയാൽ ഛേദമെൻ എണ്ണീലാഭം അന്യരെന്നെണ്ണി ലോകമതിൽ യാത്ര ചെയ്യും ഞാൻ ക്രൂശെ നോക്കി യുദ്ധം ചെയ്യും ഞാൻ യേശുവിനായി ജീവൻ വച്ചിടും രക്ഷകനായി അന്ത്യശ്വാസം വരെയും ജീവൻ വച്ചിടും രക്ഷകനായി അന്ത്യശ്വാസം വരെയും. ഞെരുക്കത്തിനപ്പം ഞാൻ തിന്നെന്നാലും കഷ്ടത്തിൻ കണ്ണുനീർ കുടിച്ചെന്നാലും ദേഹി ദുഃഖത്താൽ ക്ഷയിച്ചെന്നാലും എല്ലാം പ്രതികൂലം ആയെന്നാലും
ശ്വാസം വരെയും ജീവൻ വച്ചിടും രക്ഷകനായി അന്ത്യശ്വാസം വരെയും. ലോകം ത്യജിച്ചതാം സിദ്ധന്മാരും നിർമ്മല ജ്യോതിസാം ദൂതന്മാരും രക്തസാക്ഷികളാം സ്നേഹിതരും സ്വാഗതം ചെയ്യും മകൾ സദസ്സിൽ യാത്ര ചെയ്യും ഞാൻ ക്രൂശെ നോക്കി യുദ്ധം ചെയ്യും ഞാൻ യേശുവിനായി ജീവൻ വച്ചിടും രക്ഷകനായി അന്ത്യശ്വാസം വരെയും ജീവൻ വച്ചിടും രക്ഷകനായി അന്ത്യശ്വാസം വരെയും. Eternal God, our loving Heavenly Father, we are so thankful for this wonderful morning that you have given to us to worship you in spirit and truth. Lord, we thank you so much for the care that you have just given to our lives. And we commit each and every individuals into your mighty hand. And as we have started a new book, the book of James, Lord, help us to understand that our faith should be tested time and again. In order to understand that we just believe what we profess and what we say, and help us to show that through our activities to the people, so that they may realize that we believe in the living God, and we may radiate that love and faith to the people. Thank you so much for being with us and challenging our hearts through the life of Apostle James. Even though he had a lot of claims that he could make, but he was so humble, and help us to have that humility in our life also. In Jesus' name we pray. Amen. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனுடைய கிருபைகள், பரிசுத்தாவினுடைய அந்யோன்யம் ஐக்கியம் நாம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். Gana